படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடப்பிரிவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன, மேற்படிப்பிற்கு என்னவெல்லாம் செய்யலாம், மேலும் மாணவர்கள் அவர்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் எந்த கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கிறது, அதிக கவனம் பெறாத பாடப்பிரிவுகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்னென்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கல்வியாளர் நெடுஞ்செழியன் வந்திருக்கிறார். நேயர்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை பெறலாம். தற்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். இன்னைக்கு முக்கியமா ஒரு ஓவரால் விஷயம் பார்க்கணும். நம்ம என்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல், பாராமெடிக்கல், இந்த மாதிரி எல்லா கோர்சஸ்க்கும் இருக்கக்கூடிய மேல் படிப்புக்கு என்னென்ன இருக்கு, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன இருக்குங்கிற நிறைய விஷயம் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கவிருக்கும். முதல்ல ஒரு நேயர் இணைப்பில் இருக்கார், அவரை பார்க்கலாம். திருச்சியில் இருந்து கலைச்செல்வி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கலைச்செல்வி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க கலைச்செல்வி. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேம். என் பையன் இப்ப பிளஸ் டூல 1114, இன்ஜினியரிங் கட் ஆஃப் 179.5 வருது சார். சரி. கெமிஸ்ட்ரியில சென்டம் எடுத்திருக்காப்ல. கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு சார்? உங்க ஸ்டூடெண்ட் ஜேஇ மெயின் எழுதுனாங்களா? ஜேஇ மெயின் இல்ல சார், அவருக்கு மெடிசன்ல இன்ட்ரெஸ்ட்னால ஜேஇ பக்கம் போகல. இப்ப நீட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. மெடிசனுக்கு 188.5 கட் ஆஃப் வருது. ரைட். அண்ணா யூனிவர்சிட்டில போட்டிருக்கிறோம். கவுன்சிலிங்ல எப்படி சார், எப்படி எடுத்துக்கலாம்? உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு 96.1 மேல இருந்ததுன்னா தமிழ்நாடு போர்டுல ஜெனரல் கேட்டகரி, பிசி ஓபிசி கேட்டகரிக்கு 91.1 மேல இருந்ததுன்னா 93% இருக்கு சார். அப்படின்னா நீங்க பிசி கேட்டகரி தான், ஓபிசி தான். அப்ப ஐசர்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் புனே, கல்கட்டா, மொஹலி, திருவனந்தபுரம், போபால், திருப்பதி, புவனேஸ்வர். இங்க நீங்க அப்ளிகேஷன் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மந்த்லி 5,000 rupees ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இது தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஐஎஸ்ஆர்ஓல மூணுக்கு அடுத்து அனுப்புறாங்க சந்திரயான் 2 அப்படின்னா, அதுக்கு ஒரு மேனோட அனுப்புனாங்கன்னா அதுக்கு அவரோட கம்ப்ளீட் பயாலஜிக்கல் இது என்ன ஆகுன்றதை இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இம்யூனாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல இது தவிர டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நீங்க பயாலஜிக்கல் ரிசர்ச்சே பண்ணலாம். இது மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இது நீங்க இன்டகிரேட்டடா படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் 3 years, 3வது 4வது வருஷம் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஃபைனல் இயர்ல பிஎஸ் எம்எஸ் இன்டகிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் இயர்ல நீங்க ஜெனடிக்ஸ், நானோ சயின்ஸ், உங்களுக்கு என்ன ஏரியால இன்ட்ரெஸ்டோ அந்த ஏரியால பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியும் தாண்டி இவருக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்க வேலை வாய்ப்பு, படிப்புகள் குறித்துமே ஒரு டீடைல்டு இது கொடுத்துட்டீங்க நீங்க. அடுத்தபடியாக சிவதாஸ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவதாஸ், உங்களோட கேள்வி என்ன சார்? வணக்கம் சார், மதுரையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலி டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுனால வேல்யூ கிடையாது, இது எதுன்னு ஒரு ஜெனரலா ஒரு தாட் இருக்கு. ஐயோ டீம்டு யூனிவர்சிட்டியாங்கிறாங்க. ஆமா, அதை பத்தி என்னங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் எப்படி, அதோட ஸ்கோப் என்னங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. ஓகேங்க. ஆக்சுவலா தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆக்சுவலா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்ப ஸ்டேட் நிறைய வெரைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நமக்கு அந்த வெரைட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் தெரியாது. இப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டீங்க, இப்ப ராஜஸ்தான்ல ஏறத்தாழ ஒரு 40ல இருந்து 50 கிட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இப்ப இதுல ஜோத்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க கூகுள்ல போய் தேடி பார்த்தாலே தெரியும். ஜோத்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டி ஃபேக் டிகிரின்னு போட்டீங்கன்னா ஒரு 25,000 பேருக்கு அவங்க ஃபேக் டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்தியால இது மாதிரி ஒரு பல்கலைக்கழகங்கள் ஒரு கார்னர்ல பண்ணக்கூடியதை நீங்க தமிழ்நாடுங்கிற அந்த விவேகானந்த சொன்ன மாதிரி நம்ம கிணத்துக்குள்ள உட்காந்து நம்ம தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்க்கும்போது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல நீங்க அவங்களை அட்மிஷன் போடவோ, ஏன்னா அவங்களுக்கு இந்த பேரெல்லாம் வாய்க்குள்ளே நுழையாது. நம்ம என்ன பேர் சொன்னாலும் அந்த பேர் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ஒரு நிகர்நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது நிறைய இதுல கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. இப்ப எல்லாமே அந்த கோர்ட்ல இப்ப நீட் ஒன்று திருப்பி வரும் அப்படிங்கறத நம்ம யாரும் எதிர்பார்க்கல. எந்த பல்கலைக்கழகங்கள் என்ன பிரச்சனையில மாட்டிருக்காங்க, எப்ப அவங்களோட கேஸ் திருப்பி வருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனாலதான் நிகர்நிலை பல்கலைக்கழகம். அதனால நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதனோட பேசிக்கலி இப்ப எல்லாமே மோசம்னு சொல்லிட முடியாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட முடியாது. பட் ஜெனரிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் 4 ஆண்டுகள் கழித்து அவர் உங்க பையன் முடிக்கும் போது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு விசா கொடுக்கிறவர் விசா ரிஜெக்ஷனுக்கு எண்ணற்ற கேட்டகரிஸ் அவருக்கு தேவை. எதுக்காண்டி இந்த ரீசன்? ஏன்னா
ஒரு 1 லட்சம் பேர் போக வேண்டிய இடத்துல 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு கிரைட்டீரியாக்கு என்ன கிரைட்டீரியா எடுப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க வந்து முதல்லயே வந்து அந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்து ஒரு செக் பண்ணிட்டு போறது வந்து நல்லதா இருக்கும். ஃபியூச்சர்ல அவருக்கான அந்த டிகிரி ஒழுங்கா வேலிடா கிடைக்கிறது. ஏன்னா இப்ப நீங்க வந்து நிறைய அந்த உஸ்மானியா யூனிவர்சிட்டி அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது வந்து பேசிக்கலி வந்து நிறைய பேர் வந்து உஸ்மானியால படிச்சாலே விசாக்கு வந்து உள்ளே விட மாட்டாங்க யுஎஸ் எம்பசில. சோ அது மாதிரி நிறைய இப்ப வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நாங்க லாஸ்ட் மந்த் வந்து பார்க்கும்போது 208 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்தது. இப்ப 236. இன்னும் ஒரு 10 மார்க்ஸ்ல எத்தனை ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த நம்பர் நாளுக்கு நாள் நம்பர் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக சேலத்தில் இருந்து செந்தில் இணைகிறார், பேசலாம். வணக்கம் செந்தில். வணக்கம் சார், சேலத்திலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க செந்தில். சன் வந்து இப்ப வந்து சிபிஎஸ்சில 10th படிச்சுட்டு இருக்காரு மேடம். இப்ப சிபிஎஸ்சில தான் படிச்சுட்டு இருக்காரு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து +1 +2 வந்து மெட்ரிக் சேர்த்தலாமா இல்ல சிபிஎஸ்சில விடலாமான்ட்டு. இப்ப சிபிஎஸ்சில படிச்சா சிபிஎஸ்சியோட மார்க் வந்து இப்ப சப்போஸ் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு கவுன்சிலிங் வரப்ப வந்து மார்க் வந்து அவங்க 100% எடுத்தா கூட இங்க வந்து மார்க் வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் டீடைல் கொஞ்சம் சொல்லுங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு போறதுக்கு சரியான டீடைல் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 100 எடுத்தா கூட அண்ணா யூனிவர்சிட்டி வந்தாலும் மெடிக்கலுக்கு வந்தாலும் வந்து டிஃபரெண்ட் வரும்னு சொல்றாங்க. அது டீடைல் கொஞ்சம் சொல்லுங்க சார், டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ செந்தில், நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆக்சுவலா வந்து அவங்க வந்து இப்ப சிபிஎஸ்சில ஒரு ஸ்ட்ரீம்ல படிக்கிறாங்கன்னா அதே ஸ்ட்ரீம்ல படிக்க வைக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப நம்மளோட ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து 11th சொல்லி தரது இல்ல, 12th மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப நீட்னு வரும் அப்படிங்கறது வந்து அவங்களே எதிர்பார்க்கல. ரெண்டாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா நீங்க வந்து ஒரு இலக்கை வந்து மாணவர்களுக்கு வந்து நிர்ணயிக்க வேண்டாம் தான் சொல்றேன். ஏன்னா 17 வயசுல வந்து நீ மெடிசன் படி, ஐஐடி படி, இது படி அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஓப்பன் மைண்டோட விட்டீங்கன்னா அந்த பசங்க எல்லாமே நல்லா படிப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறதே சொல்றது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா ஸ்கூலோட சிஸ்டம் எப்படின்னா ஒரு கன்வேயர்ல ஏற்றி விட்டுனா அவங்க வேற எங்கேயும் பார்க்க விடுறது இல்ல. 12வது வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த கன்வேயரை விட்டு வெளியே இறக்குறாங்க. பட் இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப +1 +2க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 80க்கும் மேலான நுழைவுத் தேர்வுகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் நடக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த 70 நுழைவுத் தேர்வுகள் உங்க +2 மதிப்பெண்களே பார்க்க மாட்டாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன பேஸ்கெட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியப்படுதுங்க. இப்ப நாங்க ஒரு பொண்ணு இந்த வருஷம் வந்து விபா ஸ்ரீநிதினு சொல்லிட்டு சென்னையில அந்த கேர்ள் வந்து அவங்களுக்கு வந்து ஐஐடி காண்டி கோச்சிங் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சிடென்டா வந்து யூசிட்னு ஒரு எக்ஸாம் எழுதினாங்க. ஐஐடி பாம்பேக்கு வந்து அண்டர் கிராஜுவேஷன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டிசைன் எழுதி இந்தியாலே 5th ரேங்க் வாங்கினாங்க. அவங்க வீட்டுல எல்லாரையும் பெற்றோர்களையும் அவங்களையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க. இப்ப மெயினா என்னன்னா இந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பட் இந்த +2க்கு அப்புறம் வந்து நிறைய கோர்சஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதாவது நான் 12வது வரைக்கும் நீங்க என்னென்ன செலவழிச்சீங்களோ, 8வதுல வச்ச டியூஷன், 10வதுல வச்ச டியூஷன்லாம் இந்த 12வது வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ளை பண்ணி நம்ம குழந்தை எங்கெல்லாம் ஃபிட் ஆகுதுன்னு ஒரு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு போட்டியில வின் பண்ணா அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை வந்து நம்ம எதுவும் கொடுக்க முடியாது. எனக்கு இத்தனை அட்மிஷன் கிடைச்சது, பட் நான் கடைசியா இதை போய் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த குழந்தை எதை எடுத்தாலும் நல்லா படிக்கும். அதே மாதிரி வேர் ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆமா, அதுவும் ஒரு கிளாரிட்டி வந்து தெரியும். நம்ம எங்கெல்லாம் நம்ம ஃபிட் ஆகிறோம், நம்ம எங்கெல்லாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை வந்து அடுத்து எந்த கோர்ஸ் படிச்சாலுமே நல்லா படிப்பாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்து 17 வயசுல எனக்கு ஐஐடி கிடைக்குமா கிடைக்காதான் தான் நல்லா படிக்கிற பையனுக்கு ஓடும், நல்லா படிக்கலனாலும் ஓடும். நம்ம 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுல இருந்தே ஐஐடி கோச்சிங். அப்ப வந்து பேசிக்கலி வந்து அவங்க பிரசன்ட்ல இருக்க மாட்டாங்க, ஃபியூச்சரை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பிரசன்ட்டா நல்லா படிக்கலன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா கிடைக்காது. அதே மாதிரியே சார், இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு போது இன்னைக்கு காலையில வரைக்கும் 1,28,800க்கும் மேல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு இன்னைக்கு ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் வந்து ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி வருஷம் நடந்துட்டு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறது 2 லட்சத்துக்கு மேல. ஆனா இன்னி வரைக்கும் வந்திருக்க ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா 1 lakh கிட்ட தான், 1,28,000 கிட்ட தான் இது வரைக்கும் வந்திருக்குங்கிற ஒரு நிலவரம் இருக்கு. பட் ஆன் தி அதர் சைட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கு வந்து நிறைய டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் இந்த காலேஜ்ல கிடைக்கல, அடுத்த காலேஜ் போலாம்னா அதுக்குள்ள 95, 90 கட் ஆஃப் வச்சிருக்கோம். 5 பேருக்கு எக்ஸ்ட்ராவா இருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. இந்த ஒரு இது வந்து இன்ஜினியரிங் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகும், அது எப்படி போகும் இன்ஜினியரிங்கோட growth? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க the quality of syllabus அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸே வந்து 4 வச்சிருக்காங்க. இப்ப நீங்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ட் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து வேற, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிஎஸ்ஜி சிஐடில படிக்கக்கூடிய சிலபஸ் வேற, கவர்மெண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனோட சிலபஸ் வந்து வேற, தனியார் கல்லூரிகளோட சுயநிதி கல்லூரிகளோட சிலபஸ் வந்து வேற. இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இத்தனை சிலபஸ் இருக்கிறதே நிறைய பெற்றோர்களுக்கு வந்து தெரியாது. எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி அப்படின்னு நினைக்கிறாங்க.
பட் நீங்க இந்த நான் முதல்ல சொன்ன காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிலயோ எம்ஐடிலயோ இல்ல பிஹெச்டிலயோ படிச்சீங்கன்னா உங்க டிகிரி சர்டிபிகேட்ல நீங்க சோ இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல படிச்சாங்க டிகிரி சர்டிபிகேட்ல போட்டு தருவாங்க. தனியார் கல்லூரிகள் எங்க படிச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் தான் தருவாங்க. இந்த சிலபஸ் வந்து நீங்க நல்ல கல்லூரிகள்ல இப்ப நீங்க எம்ஐடி பிஎஸ்டி இதுல படிக்கிறதுல 1/3 தான் படிக்கிறாங்க இந்த சிலபஸ். எப்படி நம்ம 11th சொல்லித்தராம 12th சொல்லித்தரமோ அண்ணா பல்கலைக்கழக தேர்வுக்காண்டி தான் நம்ம மாணவர்களை வந்து உருவாக்குறோம். அப்படின்னா அது பொறியியல்னா கேட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நம்ம வந்து இந்தியாலயே கடைசி 36வது இடத்துல இருக்கும். இன்னொன்னு கேட் அப்பியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் 80,000 பேர் எழுதுறாங்க. 80,000 பேரும் வந்து கேட் சிலபஸ் இல்லைன்னு தெரிஞ்சுதான் எழுதுறாங்க. அந்த 80,000 பேர்ல ஒரு 10,000 பேர் வேணா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல வந்து என்ஐடி இதுல வந்து படிச்சிருப்பாங்க. அந்த இதுல வந்து 6.02ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து இந்தியாலேயே வந்து நம்ம லாஸ்ட்ல இருக்கோம். இதுல நீங்க இந்த காலேஜ் நல்லா இருக்கா அந்த காலேஜ் நல்லா இருக்கா எல்லாம் ஒரே லெவல்ல தான் இருக்கு. பட் இதுல நிறைய இன்னைக்கு நீங்க கேட்டு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பெற்றோர்கள் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலே இன்ஜினியர் வந்து ஒரு கொரியர் வேலை பார்க்கறது ஒரு சாதாரண வேலை பார்க்கறது வந்து கண் கூட பாக்குறாங்க. அப்ப நான் இதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு பையனை வந்து 4-5 வந்து படிக்க வைக்கணும். அது வந்து படிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை தான் பார்க்க போறாரு. அதுக்கு நான் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் வந்து இன்னோவேட்டபிள். சைன் கவ் மாதிரி ஒரு டாப்ல போயிட்டு ஒரு பாட்டம்ல போயிட்டு வரலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஈவன் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான். அடுத்தபடியாக திருநெல்வேலியிலிருந்து ஜன்னத் இணைகிறார், பேசலாம். வணக்கம் ஜன்னத், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம், நான் திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருந்து ஜன்னத் பேசுறேன். இப்போ வந்து நான் இப்பதான் லாஸ்ட் 12th முடிச்சிருக்கேன். ஓகே, என்னோட கட் ஆஃப் வந்து 193. இதுல வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, அது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லன்னா நான் வெட்டினரி சயின்ஸ் படிச்சா இப்ப பேச்சுலர் டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் நான் மேல வர கடைசி வரைக்கும் என்ன படிக்கலாம்? அல்லது அதை படிச்சு முடிச்சோன்னா அதுல வந்து கவர்மெண்ட்ல அல்லது பிரைவேட்ல இல்ல இந்தியா அப்ராட்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் வெட்டினரி சயின்ஸுக்கு இருக்கு தெரியணும். ஓகே, மட்டும் இல்லாம இப்ப வந்து ஆடியாலஜி ஒரு பிஏஎஸ்சி கோர்ஸ் சொல்றாங்க, அது படிச்சாலும் மேல என்ன படிக்கலாம், அதோட வேலை வாய்ப்புகளும் தெரியணும். ஓகே ஜன்னத், உங்களுடைய கேட்டகரி மட்டும் என்னன்னு சொல்ல முடியுமா? நான் வந்து பிசி முஸ்லிம். ஓகே ஜன்னத், தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த கட் ஆஃப் அப்படிங்கறது வந்து யாருமே சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா அண்ணா டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த +2 ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் சிடில. அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இப்ப சிடி யாருக்கும் கொடுக்கறது இல்ல. அதனால இந்த கட் ஆஃப் வந்து நீங்க வந்து உங்க கட் ஆஃப் சதவீதத்துல எவ்வளவு பேர் இருக்காங்கறது வந்து அனலைஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது, உங்க பிசி முஸ்லீம் கிரைட்டீரியால உங்க முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி கோர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கிறதும் தெரியாது. ஏன்னா உங்க முன்னாடி இருக்க 10 பேர் 100 பேர் 1000 பேர் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. கவுன்சிலிங்க்கு முத நாள் தான் அவைலபிள் என்ன பெஸ்ட்னு தெரியும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது எதையுமே நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மெடிக்கல் டென்டல் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க. கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பார்டர் ரேஞ்சில தான் அப்ளை பண்றது வந்து பெட்டர். ரெண்டாவது, நீங்க கேட்ட வெட்டினரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்தியால ஸ்கோப் கிடையாது. வெளிநாடுகள்ல வந்து நம்ம அவங்க வந்து ஒரு பெட்டுக்கு செலவழிக்கிறது நம்ம ஊர் ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு போடலாம், அந்த அளவுக்கு செலவழிக்கிறாங்க. அண்ட் இதுல வந்து வெட்டினரி சயின்சஸ் வந்து உங்களுக்கு பேஷனேட் இருந்தா படிங்க. டாக்டருக்காண்டி போகணும் அப்படின்னு படிக்காதீங்க. ஏன்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மேல் ஃபீமேலோட முடிஞ்சிடும். அங்க வந்து டாக் மேல் ஃபீமேல், ஒவ்வொரு அனிமலுக்கும் நீங்க மேல் ஃபீமேலோட அனாட்டமி படிக்கணும், பிசியாலஜி படிக்கணும், பார்மகாலஜி படிக்கணும், ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். அன்லஸ் யூ ஆர் நாட் பேஷனேட், எனக்கு இதுல படிச்சு எனக்கு விருப்பப்பட்டு படிக்கணும்னா தாராளமா எடுத்து வெட்டினரி சயின்ஸ் படிச்சீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு. மாஸ்டர்ஸ்ல நீங்க வந்து வெளிநாடுகள்ல இந்தியாவோட நல்லா சம்பாதிக்கலாம். பட் இந்தியால வந்து வேலை கிடைக்குங்க அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல வந்து ரொம்ப லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்ல நீங்க வந்து போலாம், மற்ற செக்டர்ஸ் போறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆடியாலஜியும் கேட்டிருந்தாங்க. ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ் வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் மைசூர்ல இருக்கு. இங்க படிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1500 ரூபீஸ் ஸ்டைஃபண்ட் தருவாங்க. இது தவிர அலிவர் ஜங்க் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியரிங் ஹேண்டிகேப் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து பாம்பே, ஹைதராபாத் அண்ட் ஃபியூ லொகேஷன்ஸ் இருக்கு. இதுக்கும் நீங்க வந்து தனியா விண்ணப்பிக்கணும். அதோட தேர்வுகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி ஓவர்னு நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆடியாலஜி கோர்சஸ் அவ்வளவு ஃபிளரிஷ்டா இல்லன்னு நம்ம இல்ல, ஆடியாலஜி இருக்கு. பட் உங்களுக்கு வந்து எகைன் நான் எல்லாமே கோர்ஸ் வந்து எங்க படிக்கிறோங்கிறது தான். இப்ப நீங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி லோக்கல்ல படிச்சீங்கன்னா 2000 இருந்து 4000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போவீங்க. அடுத்த லெவல் படிச்சீங்கன்னா வந்து சாதாரண ஒரு உங்க ஊர்ல உள்ள சாதாரண ஹோட்டல்ல ஒரு 8000 இருந்து 10,000 வரைக்கும். ஐஎச்எம் தரமணியில படிச்சா உங்களுக்கு 25,000 மேல கிடைக்கும். ஐஎச்எம் அவுரங்காபாத்ல படிச்சா 1 lakh மேல கிடைக்கும். டிகிரி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். எங்க படிக்கிறது, எனக்கு 2000 8000 எனக்கு ஓகே அப்படின்னா அது அவங்களோட லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸை பொறுத்து. நிச்சயமாக. அடுத்தபடியாக ஒரு நேர இணைப்பில் காத்திருக்கிறார் சரஸ்வதி, தஞ்சாவூரில் இருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் சரஸ்வதி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க. இப்போ எங்க பையன் வந்து 961 டோட்டல் எடுத்திருக்காங்க. ஓகே, அவன் வந்து பிஎஸ்சி பிஎட்னு ஒரு கோர்ஸ் வந்திருக்குங்க. பிஎஸ்சி பிஎட். ஆமாங்க, சேர்ந்தாப்புல வந்திருக்கு. ஓகே, அது வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மேஜர். சரி,
அது எந்த படிச்சா காலேஜ் வேலை கிடைக்குமா? எந்த காலேஜ் தேர்ந்தெடுத்திருக்காங்க? காலேஜ் வந்து பெரியார் மணியம்மையில நாங்க போட்டிருக்கோம். ஓகே. தஞ்சாவூர். தஞ்சாவூர் அதெல்லாம் படிச்சா டீம்ட் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் படிச்சா எப்படிங்க? சரி, கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிக்கணுமா என்னன்னு கேட்கலாம் இருக்கோம். தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து தனியார் பத்தியே நான் பேசுறது இல்லைங்க. நான் கவர்மெண்ட் எய்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான். நீங்க காந்தி கிராம ரூரல் யூனிவர்சிட்டியும் இதே பிஎஸ்சி பிஎட் இருக்கு. ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மைசூர் இருக்கு. ஆர்ஐ மைசூர் வந்து என்சிஆர்டி கீழ வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ரைனிங்ல வந்து நாங்க சென்ற ஆண்டு வந்து ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். முடிச்ச உடனே நவோதய வித்யாலயா, கேந்திர வித்யாலயா அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, இப்ப நிறைய அப்ளிகேஷன் இப்ப வந்து ஆல் இந்தியால கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் டீடைலா பாருங்க. அந்த இணையதளங்கள்ல பார்த்து நீங்க அது வழியா நீங்க அப்ளை பண்ணி நீங்க வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக விஷால் இணைகிறார் சென்னையிலிருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் விஷால். வணக்கம் மேம், நான் விஷால் பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இப்ப நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஓகே. சோ அதோட ஸ்கோப் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் படிச்சா வேல்யூ இருக்குமா, இல்ல பிஜி வேற ஏதாவது எம்எஸ் எம்பிஏ அப்படி ஏதாவது பண்ணணுமான்னு கேட்கலாம். தெரிஞ்சுக்கலாம் விஷால். விஷால் வந்து நீங்க ஆட்டோமொபைல் இஸ் வெரி குட் பிரான்ச். பட் நீங்க எங்க படிக்கிறீங்கிறத பொறுத்து தான். இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க ஆட்டோமொபைல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி காலேஜ்ல இருக்கு. உங்க கட் ஆஃப் பொறுத்து நீங்க வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் நல்ல கல்லூரிகள் எடுத்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல்ல நீங்க வந்து நீங்க மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் பிளேஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய வந்து நீங்க படிக்கும் போதே கேட் ஓரியன்டா படிங்க. அப்பதான் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்க போறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியா ஃபுல்லா எடுக்கிறோம். தமிழகத்துல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கேட் எழுதாததுனால பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து ஓஎன்ஜிசி, இந்தியன் ஆயில், என்டிபிசி, பவர் கிரிட் இதெல்லாம் நீங்க போனீங்கன்னா கேட் ஸ்கோர் அவங்க வச்சுதான் எடுக்கிறாங்க. அதை எடுத்துவீங்கன்னா மினிமம் சேலரியே வந்து 1.2 lakhs இப்ப வந்து 6th பே கமிஷன்ல, 7th பே கமிஷன்ல 1.5 lakhs per month தர்றாங்க. நம்ம வந்து 15 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவழிச்சு இல்ல 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவழிச்சு 2.5 லட்ச ரூபா சம்பளத்தையே நம்ம வந்து ஓகேன்னு பாக்குறோம். நான் சொல்றது லெவல் கொஞ்சம், ஏன்னா இந்த திறமையான மாணவர்களை நம்ம மேல அனுப்பாம 21 வயசுல நீங்க வந்து அட்லீஸ்ட் 15-20 லட்ச ரூபால ஸ்டார்ட் பண்ணாம 2.5-3 லட்ச ரூபால ஸ்டார்ட் பண்ண விட்டோம்னா இந்த மாணவர்களோட திறமைகள்லாம் வீணடிக்கப்படுகிறது. அதனால வந்து நீங்க தமிழகம் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நாங்க நிறைய பப்ளிக் செக்டர் நாங்க எடுக்கும்போது எங்களை கூட்டிட்டு போறவங்க எல்லாமே இந்த கேட் முடிச்சு வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரைனிஸ் தான். அவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப தே ஆர் கெட்டிங் அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட per month சம்பாதிக்கும் போது நம்ம பசங்க வந்து 20,000 சம்பாதிக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு, மேல பாருங்க. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியிலிருந்து பெனாசிர் இணைகிறார். பார்க்கலாம். பெனாசிர் வணக்கம். 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 என்ன பெனாசிர் உங்களுடைய கேள்வி என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க பெனாசிர், உங்களுடைய கேள்வி என்ன? மேம், என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 185. ஏ அதுக்கு நான் என்ன இப்போ கோர்ஸ் ட்ரை பண்ணலாம்? உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பெனாசிர்? இல்ல இன்ஜினியரிங் சைடு வந்து ஓகே சொல்லுங்க. 185 மேம். ஓகே. அதுக்கு வந்து இது அக்ரி ட்ரை பண்ணா எனக்கு கிடைக்குமா இல்ல கிடைக்காதா தெரிஞ்சுக்கலாம் பெனாசிர். இல்ல அக்ரிகல்ச்சர் நீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா எல்லா கோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்க. இது தவிர வந்து டானுவாஸ் வெப்பேரிலையும் வந்து உங்களுக்கு நிறைய பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் கோர்சஸ் இருக்கு, அதுவும் நீங்க வந்து பண்ணலாம். ஜேஇ மெயின் எழுந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து தஞ்சாவூர்ல இருக்கு, அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காந்தி கிராம ரூரல் யூனிவர்சிட்டியிலும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு, அதுக்கும் நீங்க வந்து விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு ஏரியாவை நீங்க நேரோ டவுன் பண்ண வேண்டாம். நிறைய ஆப்ஷன்ஸை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கிடைக்கிறத அட்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வேணாங்கிறத ரிஜெக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இதுதான் படிக்கிறேன்னா நீங்க அதான் உங்களுக்கு நான் சொல்ல பஃபே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வெறும் கர்ட் ரைஸும் ஊறுகாய் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு பின்னாடி வந்து வருத்தப்படக்கூடாது. அதனால நிறைய ஆப்ஷனை வந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணுங்க. பெங்களூரில் இருந்து திவ்யா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். திவ்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, என் பேர் திவ்யா ஃப்ரம் பெங்களூர். சொல்லுங்க. இப்போ சயின்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா யோஜிக் சயின்ஸ், நேச்சுரலஜி அண்ட் யோஜிக் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே. அந்த கோர்ஸ் எப்படிப்பட்ட கோர்ஸ் அண்ட் அதோட வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரணும். தெரிஞ்சுக்கலாம் திவ்யா. இது வந்து நீங்க மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அப்படிங்கிறது வந்து டெல்லியில இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். இங்க வந்து பிஎஸ்சி யோகிக் சயின்சஸ் நீங்க வந்து படிக்கிறதுக்கு மந்த்லி 5,000 rupees ஸ்டைபண்ட் தராங்க. இது தவிர வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அரும்பாக்கத்துல இருக்கு, அதுல நீங்க கவர்மெண்ட்ல வந்து அரும்பாக்கத்துல வந்து நீங்க வந்து படிக்கலாம். மீதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து நேச்சுரோபதி இன்ஸ்டிடியூஷன் வந்து பூனேல இருக்கு,
அதுவும் வந்து பிஎஸ்சி நேச்சுரோபதி தராங்க. அதுவும் உங்களுக்கு வந்து மந்த்லி 5000 rupees ஸ்டைஃபண்ட் தராங்க. இப்ப அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு இல்ல மோஸ்ட்லி இது எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்ப நீங்க கேக்குறது எல்லாமே அதான் நான் சொல்றேன். +2 ஸ்டார்டிங்லயே நீங்க பிளான் பண்ண 11th உள்ள வரும்போதே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். வேற எங்கேயும் வந்து நம்ம வந்து இப்ப இருக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நேச்சுரோபதிக்குலாம் இனிமே தான் கொடுப்பாங்க. அண்ட் பட் நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல்க்குலாம் அந்த பிப்ரவரி ஜனவரியிலே ஆமா, பிகாஸ் இதெல்லாம் வந்து நீங்க 11th ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் KVPYக்கு வரும். 12th ஸ்டார்டிங்ல இருந்து ஜூன் ஜூலைல இருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிச்சதுன்னா நாங்க சொல்லக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு +2க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்ப நீங்க ரொம்ப ஃபேக் எண்ட்ல வந்து ஒரு 20-25 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கையில இருக்கும். இது எல்லா ஆப்ஷனும் ஆல்ரெடி முடிஞ்சது. அடுத்தபடியாக சேலத்தில் இருந்து தமிழ்ச்செல்வன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வன். ஹலோ மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் தமிழ்ச்செல்வன், சொல்லுங்க. என்னோட ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோட ஆசை மேம். ஐஏஎஸ் சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். நான் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, அது பண்ணா என்ன ஸ்கோப், எங்க பண்றது பெஸ்ட்னு கேக்குறேன். தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ச்செல்வன். அது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு 50 ஆண்டுகளாக உள்ள காலேஜஸ் நீங்க வந்து எடுத்து அங்க அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து நீங்க நல்ல யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகங்கள் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து JNU டெல்லியில படிக்கலாம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இல்ல யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்ல வந்து படிக்கலாம். இதெல்லாம் சிறந்த பல்கலைக்கழகங்கள். நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்க ஆசைப்படுற சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இது பண்ணுவாங்க. பட் நான் எல்லாருக்கும் நான் வந்து ஒன்னு சொல்லிக்கிறது விரும்புறது என்னன்னா, சிவில் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்ல சர்வீசஸ், அதில் உள்ள டவுட்டே கிடையாது. பட் அட்லீஸ்ட் நீங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பிகாஸ் அதில் உங்களோட உள் மன அமைதி வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால நீங்க வந்து இந்த ஒரு இதை வந்து நீங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்மளால வந்து இதை பண்றதுக்கு நம்ம உடன்பாடுகள் இருக்குமா அப்படிங்கறத எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கலெக்டருங்கிறவரோட வேலை எவ்வளவு கஷ்டங்கிறது ஒரு நாளைக்கு நீங்க கலெக்டரோட அவரோட ஷெட்யூல் பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்ப திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சுன்னா அங்கதான் கலெக்டர் போய் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அது ராத்திரி 3 மணியா இருந்தாலும் நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கலெக்டருக்கு வந்து பவர் இருக்கு, கலெக்டர் வந்து ரொம்ப நல்ல இதா இருக்காங்க. பட் அவங்களோட வேலையில உள்ள பழு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது தெரியாமல் அந்த வேலையை போய் எடுத்துட்டு பின்னாடி வந்து ஏன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க மிசோரியில. பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். பட் மற்ற சர்வீசஸும் நீங்க வந்து பார்க்கலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டா அதனோட வேலையோட பழுவை வந்து நீங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்றது பெட்டரா இருக்கும். பட் அதையும் மீறி ரொம்ப பேட்ரியாட்டிக்கா கண்ட்ரி ஓரியன்டா இருந்தாங்கன்னா அவங்க ஆமா, பட் அதுல நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். அது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிபிள் ப்ரொஃபஷன் அது. அடுத்தபடியாக ரஹீம் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஹீம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். எங்க சன் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IT செகண்ட் இயர் படிக்கிறாரு மேடம். ஓகே, அப்போ வந்து நாங்க ஃபர்தரா என்ன பண்ணலாம்ன்றது சார் கிட்ட கொஞ்சம் டீடைலா கேட்கலாம்னு தான். ஓகே, இப்ப படிச்சிட்டு இருக்காரு இல்லையா? IT படிச்சிட்டு இருக்காரு. IT செகண்ட் இயர் படிக்கிறாரு இன்ஜினியரிங். ஓகே, தெரிஞ்சுக்கலாம் ஃபர்தரா என்ன மாதிரி படிப்புகள் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நீங்க IT முடிச்சுட்டு நீங்க வந்து இப்ப சூப்பர் கம்ப்யூட்டிங் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா இப்ப நீங்க வந்து ATM நெட்வொர்க், ரயில்வே டிக்கெட்டிங் நெட்வொர்க் எப்படி வந்து ஒரு சிஸ்டம் டவுன் பண்ணாம நம்ம வந்து மற்ற இடங்களை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி தராங்க. நிறைய வந்து இப்ப IITலே வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி எனேபிள் லேர்னிங் அப்படின்னு NPTELனு ஒரு சைட் இருக்கு. அதுல போனீங்கன்னா இந்த கேட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அவங்களே நிறைய ஷார்ட் டர்ம் கோர்சஸ் சொல்லி தராங்க. அந்த கோர்ஸ்லாம் நீங்க IITல போய் எடுத்து படிச்சீங்கன்னா படிச்சு முடிச்சோன்னா 1250 ரூபாய்க்கு IIT மெட்ராஸ் வந்து உங்க போட்டோ போட்டு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது நான் இத்தனை கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவும் IITலயே முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷன் கூட இருக்கும். ஒரு லட்சம் ஆட் ஆன் கோர்சஸ் இருக்கு. அத பத்தியுமே வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்ப தெரியாத ஒரு சூழலும் நிலவிட்டு அத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நேயர் இருக்கிறார், பேசலாம். அடுத்தபடியாக மதுமிதா இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதுமிதா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மதுமிதா. ஓகே, இப்ப இந்த ஆட் ஆன் கோர்சஸ் நீங்க ஐடிக்கு நீங்க சொல்லிருந்தீங்க சார், நம்ம ஐஐடிலேயே கொடுக்கற மாதிரியான கோர்சஸ். இப்ப கன்வென்ஷனல் கோர்சஸ்னு சொல்லக்கூடிய அந்த கோர் கோர்சஸா பார்க்கப்படக்கூடிய அந்த ட்ரிபிள் இசி இதுக்கெல்லாம் ஆட் ஆன் கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு NPTEL இணையதளத்திலே இருக்கு. எதுவுமே நீங்க வெளியே போய் படிக்க வேண்டியதில்லை. பெற்றோர்கள் மாணவர்கள் பணம் செலவழித்து வெளியே படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 1999ல மினிஸ்ட்ரி ஆஃப் HRD மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் IIT IISCயோட சேர்ந்து எல்லா IIT ப்ரொஃபஸரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்க என்ன IITல எடுக்கிறாங்களோ அதே சிலபஸை வந்து இந்த கேட் சிலபஸை வந்து போட்டு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. பட் இதெல்லாம் வந்து தனியார் கல்லூரிகள் 1 லட்சம் கொடுத்து வாங்கணும். பட் எந்த கல்லூரிகளும் அது வாங்குறது கிடையாது. மாணவர்களுக்கு வந்து இலவசமா வழங்குறது கிடையாது. அண்ட் இதே வந்து நீங்க மாணவர்கள் வந்து இந்த சைட்ல போய் நீங்களே அக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். பட் இதுல போய் படிக்கிறதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான். பட் அந்த இன்டர்நெட் அக்சஸ் மட்டும் உங்களுக்கு உள்ள இருக்கணும். பட் இது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா சர்டிபிகேட் வந்து ஒரு 1000 rupees ஷார்ட் டர்ம் கோர்சஸ், 10 hours கோர்சஸ், 20 hours கோர்சஸ், 40 hour கோர்ஸ் இந்த கோர்ஸ்லாம் தராங்க.
இது எல்லா பிரான்ச் மாணவர்களும் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து இப்ப மியூசிக் பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா கோர்ஸ் இருக்கு. எனிதிங் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பட் இது படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. பட் பெஸ்ட் ஃபேக்கல்டி ஃப்ரீயா சொல்லி தருவாங்க. அடுத்தபடியாக ஈரோட்டிலிருந்து சந்தோஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சந்தோஷ், வணக்கம். சந்தோஷ், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. வணக்கம். நாங்க ஈரோட்டில் சொல்லுங்க சந்தோஷ், உங்களுடைய கேள்வி என்ன பகிர்ந்துக்கோங்க. நான் பிஎஸ்சி சிஎஸ்சி எடுக்கலாம்னு தெரியுது. பிஎஸ்சி சிஎஸ்சி எடுக்கலாம்னு தெரியுது. இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு தெரியுது. ஓகே, இன்ஜினியரிங் என்ன டிசிப்ளின்? சிஎஸ்சி. ஆமாங்க. ஓகே, இப்ப அதுக்கான ஸ்கோப் தெரிஞ்சுக்கணுமா சந்தோஷ்? ஆமா, அத பத்தி தெரிஞ்சு அது வேல்யூ இருக்கா, எடுத்த வேலை கிடைக்குமா தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷ். இல்ல, நான் எல்லாருக்கும் சொல்றது வந்து வேலைக்காண்டி தயவுசெய்து படிக்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐஐடியோ என்ஐடியோ அவங்கள வந்து நாங்க வேலை வாங்கி தரோம்னு உங்களை வந்து உள்ள கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா இப்ப வேலை வாங்கி தரோம் அப்படின்னா இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பேங்க் வந்து கிளர்க்குக்கும் ஆள் எடுக்கிறாங்க, பியூனுக்கும் எடுக்கிறாங்க, என்ட்ரி லெவல் மேனேஜர்ஸ்க்கு எடுக்கிறாங்க, அப்புறம் டாப் லெவல் ஆபீசர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பட் நீங்க வந்து ஆர் யூ ஓகே வித் எனக்கு வந்து சின்ன லெவல்ல போனா போதும், ஏன்னா வேலைங்கிற பேர்ல வந்து இப்ப நம்ம சின்ன லெவல்ல தான் போறோம். பட் நீங்க உங்க கல்வித்தரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து கூட ஆகும். அதனால நீங்க வந்து வேலைக்காண்டி படிக்காதீங்க. நீங்க படிக்கிறது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்து நல்லா படிச்சீங்கன்னா அந்த துறையில வந்து நீங்க என்ன இண்டஸ்ட்ரீஸ்ல வேணாலும் நீங்க போகலாம். அதனால வந்து தயவு செய்து வந்து நான் தமிழகத்துல மட்டும்தான் இந்த விளம்பரங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்க முடியுது. மற்ற இந்தியால மற்ற லொகேஷன்ல எல்லாம் நாங்க வேலை வாங்கி தரோம் அப்படின்னு வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ வேலையை நம்பி நீங்க வந்து உள்ள போய் வந்து நிறைய பைசா சொல்லிக்க வேண்டாம். நீங்க வந்து நீங்க படிக்க வேண்டியது என்ன, எங்க வேணாலும் படிக்கலாம். இப்ப நான் ஒரு பையன் வந்து அம்மையம் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு இதுல வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து அவன் ஒரு சாதாரண இன்ஜினியரிங் காலேஜ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க உள்ள போட்டோம். ஏன்னா அந்த காலேஜ் 4 வருஷம் அந்த பையனை ஃப்ரீயா படிக்க வைக்கிறேன்னாங்க. அந்த கல்லூரியில படிச்சு அவன் கேட்ல வந்து 99.8% வாங்கினான். அவனுக்கு புக் வாங்க கூட வசதி கிடையாது. அந்த கல்லூரியில உள்ள லைப்ரரியே யூஸ் பண்ணான். பட் சிலபஸ் அந்த சிலபஸ் கிடையாது. அவனா படிச்சு அப்புறம் நாங்க வந்து அவனை ஐஐடி மெட்ராஸ்ல சேர்த்து விட்டோம். இப்ப அந்த பையன் ஐஐடி மெட்ராஸ்ல அந்த ப்ரொஃபசர் அவன் நல்லா படிக்கிறத பார்த்து அவர் ஒரு ஸ்டைஃபன் கொடுத்து இப்போ ஒனிடா ஜப்பான்ல வந்து ஒர்க் பண்றான். மெயினா என்னன்னா எங்க இருந்து வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த கல்லூரி அந்த கல்லூரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க இப்ப அண்டர் கிராஜுவேஷன் நல்ல காலேஜ் கிடைச்சா போங்க. அப்படி இல்லைன்னா எந்த கோர்ஸ் எடுத்துக்கொண்டாலும் நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன்ல நல்ல கல்லூரிக்கு வந்து போலாம். இடம் வந்து ஒரு பெரிய அப்டக்கலா கிடையாது. நீங்க நம்ம எல்லாத்தையுமே கன்ஸ்டன்டா பார்க்க வேண்டாம் அப்படிங்கறத என்னோட இது வந்து. அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் இருந்து ஜெயலட்சுமி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன? வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க ஜெயலட்சுமி. எங்க அக்கா பையன் வந்து +2 இப்ப முடிச்சிருக்காங்க. சரி, அவன் வந்து மேத்ஸ் குரூப் எடுத்தான். இன்ஜினியரிங் போறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போட்டிருக்கான். சரி, அது என்ன நல்ல கோர்ஸா, அது படிக்கலாமான்னு தெரியல. அதனாலதான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல கோர்ஸுங்க. அவன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சுட்டு ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி கோர்சஸ் ஐஐடியில போய் படிக்கலாம். ஸ்டைஃபண்டோட படிக்கலாம். போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் நம்ம அந்த காலத்து மாதிரி எம்எஸ்சி எம்பில் முடிச்சு பிஹெச்டி பண்ண வேண்டியதில்லை. பட் டைரக்ட் பிஹெச்டி வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் நான் முதல்ல சொன்னது ஐசஸ்ல போய் படிச்சீங்கன்னாலும் மந்த்லி உங்களுக்கு வந்து எனிவேர் பிட்வீன் 8,000 to 25,000 ஸ்டைஃபண்ட் தருவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த இன்ஸ்டிடியூஷன். இது மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல போய் படிக்கலாம். அண்ட் போஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் டைரி கெமிஸ்ட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பால்ல வந்து அதை என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத பத்தி டீட்டெயிலா படிப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த துறைக்குமே வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றதுல, பட் எங்க படிக்கணுங்கிறத பொறுத்தா அடுத்த லெவல் நீங்க போறதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வாய்ப்புகள் அவங்க தேடி போகணும். அதுவும் இந்த இடத்துல இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காம நிறைய பேர் வாய்ப்புகளை மிஸ் பண்ணி நிறைய வந்து இப்ப நாங்க வந்து யூஜி 12th முடிச்சவங்களுக்கு என்னங்கிறது எங்களுக்கு சொல்றதுக்கே 1 full day அது. அந்த ப்ரோக்ராம்ல 150 இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன, அதோட அட்மிஷன் என்ன, இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க இவ்வளவு நிறைய மெனக்கெட்டு செய்யும் போதே நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாம போகுது. இந்த வருஷம் அப்ளை பண்றவங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க அந்த யோகா நேச்சுரோபதி கோர்ஸ், இது வர வருஷம் அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஒரு ஐ ஓபனா இருந்திருக்கும். இந்த மாதிரி விழிப்புணர்வு கேம்ப்ஸ் வந்து நம்ம நிறைய நடத்தணுங்கிறதுமே ஒரு பொதுமக்கள் சார்பில் ஒரு கோரிக்கையாவே எழுதிட்டு தான் இருக்கு. அடுத்தபடியாக சேலத்தில் இருந்து ஹரி இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஹரி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன ஹரி, சொல்லுங்க. நான் வந்து கூகுள் ஐஎன்சிக்குள்ள போலான்னு இருக்கேங்க. இப்ப 10th முடிச்சிட்டேன் நானு. ஓகே. இப்ப 11th கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணி எப்படி போலான்னு ஐடியா எனக்கு சரியா இல்ல. கூகுளுக்கு போறதுக்கா? கூகுளோட சிஇஓ யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு சுந்தர் பிச்சை. அவர் என்ன படிச்சாரு? அவரு பயாலஜி தான் எடுத்தாரு. இல்ல அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கல. அவர் படிச்சது வந்து ஐஐடி கரக்பூர்ல வந்து மெட்டலர்ஜி வந்து படிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில போய் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சாரு. அப்புறம் பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில போய் எம்பிஏ முடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து மெக்கின்சின்னு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணா, தென் கூகுள்ல ஜாயின் பண்ணி
இன்னைக்கு சிஓ இருக்காரு. கூகுளோட சிஓவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. இது படிச்சாதான் இப்படி போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒன்னும் ரூலே கிடையாது. இப்ப நீங்க நம்ம கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இருக்காரு, அவர் சத்தியமா வந்து அவர் எதுவும் பினான்ஸோ எக்கனாமிக்ஸோ ஒரு கண்ட்ரியோட பொருளாதாரத்தை எப்படி பண்ணுங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேஷன்ல படிக்கல. அவர் படிச்சது ஐஐடி டெல்லியில படிச்சாரு, எம்பிஏ வந்து ஐஎம் அகமதாபாத்ல படிச்சாரு. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்களோ அதை வச்சுதான் நீங்க நல்ல இடங்களுக்கு வந்து போக முடியும். அது நீங்க வேற ஒரு கம்பெனி மூலமாவும் போக முடியும். பட் இன்னைக்கு நீங்க அங்க போகணும்னா நிறைய வந்து அவங்க கூகுளே வந்து ஆன்லைன்ல வந்து ப்ரோக்ராமிங் வந்து தராங்க. பட் இப்ப நீங்க இது வந்து 12th வரைக்கும் நல்லா படிங்க, நல்ல கல்லூரியில போய் ஜாயின் பண்ணுங்க. இப்ப நீங்க ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன் நீங்க டாப் எய்ம் பண்ணீங்கன்னா தான், ஏன்னா நான் சொல்லும் போதே கீழே சொல்லிட்டோம், நம்ம எய்ம் வந்து கீழே போயிடுது. நம்ம அந்த முயற்சிகளை வந்து மேல பார்க்க மாட்டேங்கிறோம். மேல முயற்சி பண்ணி நீங்க அதை வாங்கினீங்கன்னா நீங்க தாராளமா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து கம்பெனிஸ் வந்து போய் சேரலாம். அதுல ஒன்றும் பெரிய இதே கிடையாது. அதனால இந்த பிரான்ச் தான் இதுதான் அப்படிலாம் ஒன்றும் ஸ்கோப்பே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் தான் இம்பார்ட்டன்ட். எய்ம் ஹையர் அப்படிங்கிற விஷயமும் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்ல முடியும். இப்ப நீங்க கேட் எக்ஸாம்ல நிறைய பேர் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காததுனால ஓஎன்ஜிசி மாதிரியான இடத்துல எல்லாம் வேலை செய்ய முடியலன்னு சொல்லுங்க. கேட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து அவங்களுக்கான என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வருது. நீங்க ஒரு 8 to 10 டாபிக்ஸ் தான் வந்து நீங்க ரொம்ப கேட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்டா படிக்கணும். அதுல வந்து கேட்ல அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 10 லட்சம் பேர் எழுதுனா 2 லட்சம் பேர் தான் கொஞ்சமாவது ஒரு முயற்சி செஞ்சு படிப்பாங்க. இது 8 லட்சம், அது பெர்சன்டைல் ஸ்கோருங்கிறதுனால நீங்க கொஞ்சம் படிச்சாலே டாப்ல வந்துருவீங்க. டாப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னே தெரியல. இப்ப நாங்க வந்து ஒரு 68% வாங்கி ஒரு சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படிச்ச பொண்ணை ஐஐடி ரூர்க்கிக்கு வந்து நான் ஷரான்பூர் கேம்பஸ்க்கு அனுப்பணும். அந்த பொண்ணை வந்து அவங்களே ஐஐடி கரக்பூர் ரூர்க்கில இருந்து ஒரு செமஸ்டர் ஜெர்மனி அனுப்பினாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஸ்வீடன்ல போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா என்னன்னா இதெல்லாம் டைவிங் பிளாட்ஃபார்ம், ஒரு ஜம்பிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. அது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து அதுக்கு முன்னாடி தெரியாது. நம்ம இப்படி போறோம். நீங்க வந்து நான் கேட் ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் இயர் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஃபோர்த் செமஸ்டரோட மேத்தமேட்டிக்ஸ்ல 15% கேட்பாங்க. அப்புறம் நீங்க கோர் பிரான்ச் பத்தி கேட்பாங்க, அது 85% வரும் அந்த பிரான்ச் வந்து. பட் நம்ம தமிழ்நாடு கல்லூரிகள் எல்லாமே சுயநிதி கல்லூரிகள் சிலபஸ் என்னன்னா அந்த கேட் சிலபஸ் ஓரியன்டேஷன் இல்ல. நம்ம சொல்லி தரதான் அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வுல வந்து மார்க் வாங்கணும் தான் சொல்லி தரோம். அதனால நீங்க தான் எக்ஸ்ட்ரா எடுத்து படிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் வந்து கேட் ப்ரிப்பரேஷன்ல வந்து NPTEL சைட்லயே கொடுத்திருக்காங்க. நேஷனல் ப்ரோக்ராம் அண்ட் டெக்னாலஜி எனேபிள் கேட்கான கான்சென்ட்ரேஷன் அதிகமா கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிச்சயமா சார், இன்னைக்கு நிறைய கவனம் பெறாத கோர்சஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. முக்கியமா இந்த யோகிக் சயின்ஸ், நேச்சுரோபதி, அப்புறம் நிறைய இடத்துல ஸ்டைஃபண்டோட கோர்சஸ் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன். இப்படி ஒரு பவர் பேக்டான ஒரு ஷோவா இருந்தது. இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் நீங்க கொடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நேயர்களுக்கு. தேங்க்யூ சோ மச். நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.